பாருங்க, நான் வந்து இந்த போன வாரம் தமிழா பார்த்தேன் ஞாயிற்றுக்கிழமை. அதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொன்னாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஒரே ஒருத்தர் சொன்னார், நான் வந்து வேலை பார்த்துட்டு நான் ரொம்ப கடனில். ஆனால் அவங்க லவ் மேரேஜ் யாருமே ஹெல்ப் பண்ணலை. ஹெல்ப் பண்ணாமல் இருக்கல, வீட்டுக்கு வந்தால் பொண்டாட்டி அது வாங்கலையா இது வாங்கலையான்னு சும்மா நொச்சு அடிக்கிறாங்க. அப்படி செய்யவே கூடாது. அங்கே வேலை இடத்துலையே ஆம்பளைங்களுக்கு டென்ஷன் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற டென்ஷனை வந்து இங்கே இறக்குவாங்க நம்ம மேலே. அவங்க மேலே இறக்க முடியாதுல்ல, அதனால நம்ம மேலே வந்து சாமி ஆடுவாங்க. அதனால் என்ன சொல்கிறேன், நம்மளுக்கு வேணும்னா அது வேணும் தான், இல்லைங்களா சொல்லலை. அதுக்கு ஒரு நேரம் காலம் எல்லாம் கூடி வரணும். அப்போ தான் அதை நம்ம வாங்க முடியும். அதனால் நீங்கள் வந்து பெரிய இதெல்லாம் நினச்சி செய்யாதீங்க. கொஞ்சம் சிறுக சேருங்க. எதாக இருந்தாலும் நான் ஒரு பொன் குழந்தை வச்சிருக்கேன், அதுக்கு சேர்க்க வேணாமா? எங்கள் அண்ணன் தம்பிக்கெல்லாம் நம்ம நல்லா இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. அண்ணன் தம்பிலாம் மதிக்க மாட்டாங்கன்னு எப்பயும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுதானே நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணுறீங்க. அது எதுக்கு அவங்க சொல்லி காட்டுறீங்க? அவர் சொல்லதை பார்த்தா நம்மளுக்கே அழுக வர மாதிரி இருக்குது. அப்படி பேசுறாரு. அதனால நீங்கள் அதெல்லாம் செய்யாதீங்க. ஹஸ்பண்ட் வேலை விட்டு வந்தால் அவங்கள நல்லா இருக்கு, என்னப்பா வேணும், டீ வேணுமா, காஃபி வேணுமா, என்ன வேணும்னு அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. அதுதான் நல்லது. சொத்து சுகம் எப்போ வேணாலும் கிடைக்கும், எப்போ வேணாலும் போகும். அதுவே நீங்கள் ஆம்பளைங்க வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னா